விஜய் மாரி ஒரு நபர் வந்து இன்னைக்கு அவர் எடுத்து பேசியிருக்கிறது வந்து 3 நிமிஷம்னாலும் அது அவ்வளோ பவர்ஃபுல்லா பேசியிருக்காங்களே! இன்னைக்கு திமுக காரங்கலாம் அரண்டு போய் கிடக்குறாங்களே! என்ன இந்த அளவுக்கு போட்டு நம்மள சாத்தியிருக்காருன்னு. ஏன்னா இவங்க வந்து எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னாக்க, எந்த கொம்பனாலும் குறை சொல்ல முடியாத திராவிட மாடல்ன்னாரு ஸ்டாலின் ஐயா அவர்கள். இவர் என்ன சொல்றாரு, "உங்களது திராவிட மாடலா? இல்ல சாரி மாடலான்னு தெரியலையே" அப்படிங்கிறாரு. இது எவ்வளோ பெரிய ஒரு பயங்கரமான விமர்சனம் இல்லையா? சாதாரண விமர்சனமா இது? அதே மாரி நீங்க இன்னைக்கு வந்து அந்த அஜித்குமார் அவர்களுக்கு பிராயச்சித்தம் தேடுறீங்க. பட்டா குடுக்குறீங்க, வேலைவாய்ப்பு குடுக்குறீங்க, சாரி எல்லாம் சொல்றீங்க. இது முதல் லாக்கப் டெத்தா இருந்தாலும் பரவால்ல. இது வந்து நீங்க ஆட்சிக்கு வந்ததுலேருந்து 25வது லாக்கப் டெத்து. அப்ப இந்த மாரி இருக்கும்போது, இன்னைக்கு நீங்க அஜித்குமார் அவர்கள்கிட்ட கேட்கக்கூடிய மன்னிப்பையும், அந்த பிராயச்சித்தத்தையும் நீங்க மத்த 24 பேர்த்துட்டயும் ஏன் நீங்க கேட்காம இருக்கிறீங்க? அப்ப நம்ம பாராட்டப்பட வேண்டியது விஜய் என்னன்னா, வெறும் இன்னைக்கு ஒரு அஜித்குமார் வந்து பேசப்படுறாருங்கிறதுக்காக, அவருக்காக மட்டும் இந்த கண்டனம் கூட்டத்த நடத்தியிருந்தாருன்னா, எனக்கே ஒரு பெரிய ஈடுபாடு வந்திருக்காது. ஆனா, ஏற்கனவே இறந்த இந்த 24 நபர்கள் யாரு, எங்கன்னு புடிச்சு படபடன்னு அந்த கொஞ்ச நேரம், அந்த கொஞ்ச நேரத்தில படபடன்னு கொண்டு வந்து 20 குடும்பத்த வந்து ஸ்டேஜ் மேல ஏத்தி நிறுத்தியிருந்தாங்க இல்லையா?